வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் நியூ என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 4 மேக்ஸ் PT1 மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஸ்கூலில் கொடுக்குற பேப்பரும் இதை பேஸ் பண்ணி இருக்கலாம். இந்த மாதிரி மாடலில் தான் வரும். டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 1.5 hours. மார்க்ஸ் வந்து 30 marks. ஃபஸ்ட்டு ஒன் நாலேஜ் பேஸ்ட் கொஷின். டிக் த கரெக்ட் ஆன்சர். வாட் இஸ் த ஷேப் ஆஃப் ஃபேஸ் இஸ் காமன் டு ஆல் ப்ரிசம். எல்லா ப்ரிசத்துக்கும் காமன் ஷேப் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எஸ் ட்ரையாங்கிள், செகண்ட் ஒன் பென்டகான், ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர். த கரெக்ட் ஆன்சர் இஸ் ரெக்டாங்கிள். வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரேடியஸ் அண்ட் டயமீட்டர் ஆஃப் எ சர்க்கிள்? ஸோ ஒரு சர்க்கிளில் இருக்க ரேடியஸ்க்கும் டயமீட்டருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அதில் ஒன் சைடு தான் வந்து, அதாவது ஒரு ஆஃப் தான் வந்து ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபுல் லென்த்துக்கும் இந்த கார்னர் டு அந்த கார்னர் இருந்தால் அந்த லைனை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா டயமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ டயமீட்டர் இஸ் த ட்வைஸ் த ரேடியஸ். ரெண்டு ரேடியஸ் சேர்ந்தது தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு டயமீட்டர்னு சொல்லுவோம். ஒரு சென்டர்லேருந்து ஒரு ஆஃபை வந்து ரேடியஸ்னும், இன்னொரு சைடு இன்னொரு ரேடியஸ், ரெண்டுமே சேர்ந்த ஒரு லைனை வந்து நம்ம டயமீட்டர்னு சொல்லுவோம். ஆன்சர் இஸ் டயமீட்டர் இஸ் ட்வைஸ் த ரேடியஸ். நெக்ஸ்ட் ரைட் த ஃபேஸ் அண்ட் பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 in the given number. கொடுத்துருக்க நம்பரில் 5 உடைய பிளேஸ் அண்ட் ஃபேஸ் வேல்யூ வந்து கேட்குறாங்க. ஸோ நம்பர் வந்து 67,548. ஸோ அந்த 5 உடைய பிளேஸ் அண்ட் ஃபேஸ் வேல்யூ கேட்குறாங்க. ஃபேஸ் வேல்யூனா என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை ஜஸ்ட் நம்ம அப்படியே எழுத வேண்டியது தான். தென் பிளேஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இது 1's place, 10's place, 100 பிளேஸில் இருக்குது. ஸோ 100 பிளேஸில் இருக்க 5 உடைய வேல்யூ 500. ஸோ எழுத கரெக்டாக வரல, எஸ் பார்த்துக்கோங்க. Next write the name of the given number. 7,785. So இதை நம்பர் நேமில் எழுதுங்க. 7,785. just நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த 3D ஷேப் பை த நம்பர் ஆஃப் ஃப்ளாட் ஃபேஸஸ். நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஷேப்ஸ். 1 ஃப்ளாட் ஃபேஸ் இருக்க 3D ஷேப் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கோன். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா 1 ஃப்ளாட் ஃபேஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃப்ளாட் ஃபேஸ் இருக்க 3D ஷேப் இஸ் சிலிண்டர். இந்த சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒன்றுன்னு சொல்லிட்டு சிலிண்டரில் தான் 2 ஃப்ளாட் ஃபேஸ் இருக்க 3D ஷேப். நெக்ஸ்ட்டு 4 ஃப்ளாட் ஃபேஸ் இருக்க 3D ஷேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் பிரமிடு. ட்ரையாங்குலர் பிரமிடுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா 4 ஃப்ளாட் ஃபேஸ் இருக்கும். கீழே ஒரு ஃப்ளாட் ஃபேஸ், 3 சைடில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃப்ளாட் ஃபேஸ்ன்னு சொல்லி 4 ஃப்ளாட் ஃபேஸ் வந்து ட்ரையாங்குலர் பிரமிடில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் 5 ஃப்ளாட் ஃபேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிரமிடு. கீழே ஒரு ஃப்ளாட் ஃபேஸ், மேலே வந்து பார்த்திங்கன்னா 4 சைடில் இருந்தோம் ஒரு 4 ஃபேஸ் வந்து இருக்குது. ஸோ 4 ட்ரையாங்கிள் ஃபேஸ், கீழே ஒரு ஃப்ளாட் ஸ்கொயர் ஃபேஸ் வந்து இருக்குது. இதுதான் வந்துட்டு 5 ஃப்ளாட் ஃபேஸ்க்கு எக்ஸாம்பிள் ஸ்கொயர் பிரமிட், 4 ஃப்ளாட் ஃபேஸ்க்கு எக்ஸாம்பிள் ட்ரையாங்குலர் பிரமிட், 2 ஃப்ளாட் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர், 1 ஃப்ளாட் ஃபேஸ் வந்துட்டு கோன். எபிலிட்டி டு கம்ப்யூட். சர்க்கிள் த ஆட் ஒன் அவுட். ஸோ ஆட் ஒன் அவுட்டை வந்துட்டு சர்க்கிள் பண்ண சொல்கிறாங்க. கியூப் வந்து பார்த்திங்கன்னா 3D ஷேப், ஸ்பியர் வந்துட்டு 3D ஷேப், கோன் வந்து பார்த்திங்கன்னா 3D ஷேப், ட்ரையாங்கிள் மட்டும்தான் வந்துட்டு 2D ஷேப். அதுதான் வந்து ஆட் ஒன் அவுட். அக்யூட் ஆங்கிள் கரெக்டாக இருக்குது. ரைட் ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரியில் கரெக்டாக இருக்குது. தென் அப்டியூஸ் ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 90 டிகிரியில் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆங்கிளை கொடுத்துட்டு நமக்கு கம்ப்ளீட் ஆங்கிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சர்க்கிள் பண்ண வேண்டியது இந்த பிக்சர் தான். நெக்ஸ்ட்டு லுக் அட் த ஃபேஸ் தட் ஹேஸ் நம்பர் 1. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்பர் 1ன்ற ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. த ஃபேஸ் நம்பர் 6 இஸ் ஆப்போசிட் டு த ஃபேஸ் நம்பர் 1. இந்த 1க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னா 6 இருக்கு. வாட் இஸ் த ஃபேஸ் ஆப்போசிட் டு த ஃபேஸ் நம்பர் 2? 2க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1உடைய ஆப்போசிட்டில் 6 இருக்குன்னா ரெண்டத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 7 கிடைக்கும். இப்போ 2ஓட எந்த நம்பரை நமக்கு ஆட் பண்ணால் ஆன்சர் வந்து 7 கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 5 ஆட் பண்ணால் 7 கிடைக்கும். ஸோ அப்போ 2ஓடைய ஆப்போசிட் என்னவாக இருக்கும்னா 5. ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 7 கிடைக்கணும். ஸோ எந்த நம்பரை ஆட் பண்ணால் 7 கிடைக்குமோ அதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்க நம்பருடைய ஆப்போசிட். இப்போ வந்து 4 கொடுத்துருக்காங்க. 4ஓட எதை ஆட் பண்ணால் 7 கிடைக்கும்?
4 + 3 ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து 7 கிடைக்கும். ஸோ 4க்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா 3 தான் இருக்கும். ஸோ இதோடைய ஆன்சர் 5, இதோடைய ஆன்சர் 3. Draw a circle of radius 3 cm and also write the length of diameter. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 cm வச்சு ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுறீங்கன்னா ஒரு சர்க்கிள் வந்து காம்பஸ் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது 3 cm இருக்குன்னா இந்த சைடும் சேம் 3 cm இருக்கும். ஸோ அப்போது ஓவரால் டயமீட்டர் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 6 cm. நேம் த ஷேப். I have 5 face and 5 corner. I have 8 edges. One of my face is square and 4 of my faces is triangle. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் ஃபேஸ் இருக்குது, 1 ஸ்கொயர் ஃபேஸ், 4 ட்ரையாங்கிள் ஃபேஸ்னால் அது என்ன ஷேப்னா ஸ்கொயர் பிரமிடு. ஸோ ஆன்சர் இஸ் ஸ்கொயர் பிரமிடு. ஸ்கொயர் பிரமிடு. Next one, second one, I have 1 face, 1 curved face and 1 edge. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 flat face வந்து இருக்குது, 1 curved face வந்து இருக்குது, தென் வந்து பார்த்தீங்கன்னா 1 edge இருக்குது. இது வந்து cone. ஸோ செகண்ட் ஒன்னுக்கு ஆன்சர் cone. I have 5 faces, 6 corners, then 9 edges. 2 of my faces are triangle. ஸோ இதோடைய இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்குலர் பிரமிடு. ட்ரையாங்குலர் பிரமிடு. Next one, I have 6 face, 12 edges and 8 corner. இது என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கியூப் ஆர் கியூபாய்டு. கியூப் அண்ட் கியூபாய்டு ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃபேஸ் இருக்கும், 12 எட்ஜஸ் வந்து இருக்கும், தென் 8 கார்னர்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட், I have 1 curved face and no edge. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். This one simple தான், என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். Next one, problem solving ability. How many cubes are there in each of these cube towers? ஸோ ஒவ்வொரு க்யூப் டவர்ஸ்லேயும் வந்து எத்தனை க்யூப் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கால்குலேட் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸ் மேலே டாப்பில் வந்து 1 இருக்குது. ஸோ 1, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 4. Problem solving ability. How many cubes are there in each of these cubes tower? ஒவ்வொரு கியூப் டவர்லேயும் எத்தனை க்யூப்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கவுண்ட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு மேலே 1, இங்கே க்ரீன் கலரில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 டவர்ஸ் க்யூப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 2 3. அதே மாதிரி இந்த லைனில் 1 2 3 6 இருக்கும், 7 8 9 சொல்லிவிட்டு இந்த பிங்க் கலரில் 9 க்யூப்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 4s are 16 சொல்லி கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். 1 2 3 4. இதே மாதிரி இந்த லைனில் ஒரு 4னா 8, இந்த லைனில் ஒரு 4னா 12, இந்த லைனில் 4னா 16. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 4 + 1 5, தென் 14. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக 30 க்யூப்ஸ் வந்துருக்கு. ஆட் பண்ணி பார்த்தா நமக்கு 30 க்யூப்ஸ் வந்து வரும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை க்யூப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பிக்சரில். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ இந்த ஒரு சைடு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னா 15 இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த சைடு ஒரு 15னா 15 + 15 30, 30 + 15 45, 45 + 15 60 இருக்கும். இந்த மிடில் நம்ம இன்னும் கவுண்ட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு
இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 இருக்குது, 1 2 3 4 5ன்னு சொல்லி 5 இருக்குது. ஸோ அதை விட இந்த சென்டர் டவரில் வந்து பார்த்திங்கன்னா 1 அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து 60 இருக்குது, ப்ளஸ் சென்டரில் ஒரு 6. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 66 க்யூப்ஸ் வந்து இந்த டவரில் இருக்கும். இந்த டவரில் வந்து பார்த்திங்கன்னா 30 க்யூப்ஸ் இருக்கும். Construct the 120 degree angle using the ruled and protector. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் அண்ட் ப்ரொடெக்டர் வச்சுட்டு 120 ஆங்கிள் வந்து ட்ரா பண்ண சொல்கிறாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கும், அதில் ரைட் ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரியில் இருக்கும். ஸோ அதுலேருந்து வந்து ஒரு 30 டிகிரி தள்ளிட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 120 டிகிரி வந்து நம்மளால் ட்ரா பண்ண முடியும். 120 டிகிரி. ஸோ நம்மளுடைய ஆங்கிள் வந்து இப்படி தான் இருக்கும். Next, in the figure given below, mark the acute angle in red and right angle in green and obtuse angle in blue. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அக்யூட் ஆங்கிள் வருதோ அதை வந்து ஃபஸ்ட்டு ரெட் கலரில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அக்யூட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் வந்துட்டு நமக்கு வந்து அக்யூட் ஆங்கிளில் வரும். இது அக்யூட் ஆங்கிள். தென் இந்த ஆங்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூட் ஆங்கிள். இது ரெண்டும் நமக்கு அக்யூட் ஆங்கிள். இது வந்து நீங்கள் ரெட்டில் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ரைட் ஆங்கிள் இன் க்ரீன். ஸோ ரைட் ஆங்கிள் எடுத்துகிட்டா இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் இருக்குது. இது ரெண்டுமே வந்து க்ரீனில் வந்து நம்ம மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் அப்டியூஸ் ஆங்கிள் இன் ப்ளூ. அப்டியூஸ் ஆங்கிள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அப்டியூஸ் ஆங்கிள், இங்கே இருக்கிறது ஒன்று அப்டியூஸ் ஆங்கிள். இது எல்லாமே வந்து நம்ம ப்ளூவில் வந்து மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் ஐடென்டிஃபை த ஷேப் தட் ஆஸ். இங்கே கொடுத்துருக்க ஷேப்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் கொடுத்துருக்காங்க. 2 ரைட் ஆங்கிள், 1 அக்யூட் ஆங்கிள், 1 அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா 1 ரைட் அக்யூட் ஆங்கிள், 1 அக்யூட் ஆங்கிள் இருக்குது. தென் 1 அப்டியூஸ் ஆங்கிள் இருக்குது. 2 ரைட் ஆங்கிள்ஸ். இந்த கார்னரும் வந்து ரைட் ஆங்கிள். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்டியூஸ் ஆங்கிள், இந்த இடம் வந்து அக்யூட் ஆங்கிள். ஸோ நம்பர் 7 வந்து இதுக்கு ஆன்சராக வந்து எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ரைட், 2 அப்டியூஸ், 1 அக்யூட் ஆங்கிள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 ரைட் ஆங்கிள், 2 அப்டியூஸ் ஆங்கிள் அண்ட் 1 அக்யூட் ஆங்கிள். நம்பர் 10 வந்து பாருங்கள். நம்பர் 10ல் வந்து பார்த்தா இது வந்து ரைட் ஆங்கிள், இந்த ரெண்டு கார்னரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டியூஸ் ஆங்கிள், இந்த கார்னர் வந்து அக்யூட் ஆங்கிள். 1 அக்யூட் ஆங்கிள், 1 ரைட் ஆங்கிள், 2 அப்டியூஸ் ஆங்கிள். இது வந்து நம்பர் 10. இதில் இன்னும் இதே மாதிரி வேறு பிக்சர்ஸும் இருக்குது, நீங்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். இதே மாதிரி ஷேப் இருக்க ஒவ்வொன்றுத்துக்கும் 3 or 4 ஆங்கிள் 4 பிக்சர்ஸ் வரா மாதிரி இருக்குது. ஃபைன் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 2 அப்டியூஸ் ஆங்கிள் அண்ட் 2 அக்யூட் ஆங்கிள். தேர்ட் ஒன் 2 அப்டியூஸ் அண்ட் 2 அக்யூட். இந்த 9 ஷேப் பாருங்கள். இந்த ரெண்டு கார்னரும் வந்துட்டு இந்த ரெண்டு சைடும் வந்து அப்டியூஸ் ஆங்கிள், இந்த ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்குது. இந்த ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா அக்யூட் ஆங்கிள் இருக்கிற மாதிரி இருக்குது. தென் நம்பர் 3 பாருங்கள். இங்கே வந்துட்டு அக்யூட் ஆங்கிள், 2 அக்யூட் ஆங்கிள், இது ரெண்டும் 2 அப்டியூஸ் ஆங்கிள். நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 3க்கு ஆன்சராக இதை எழுதலாம். 2 அப்டியூஸ் அண்ட் 2 அக்யூட் ஆங்கிளுக்கு ஆன்சர் வந்து ஷேப் நம்பர் 3. ஷேப் நம்பர் 3 எழுதலாம். இதே மாதிரி இருக்க வேறு பிக்சர்ஸும் நீங்கள் ஃபைன் பண்ணுங்கள். 4 ரைட் ஆங்கிள், 4 சைடுமே வந்து ரைட் ஆங்கிளாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் 14, நம்பர் 12 இதெல்லாம் 4 சைடும் ரைட் ஆங்கிள். நம்பர் 6ம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் 4 சைடும் ரைட் ஆங்கிளாக இருக்குது. ஸோ நம்பர் 11 வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து 2 அக்யூட், 2 அப்டியூஸ் ஆங்கிள். நெக்ஸ்ட் கொஷின், write name of any two shape which you have seen.
நீங்கள் பார்க்குற ஏதாவது 2 ஷேப்பை வந்து ட்ரா பண்ண சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வந்து பார்க்குறீங்களோ அதை வந்து ட்ரா பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் கொஷின் பேப்பர். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இருந்தால் வந்து கேளுங்க. உங்களுடைய ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.